சோம்பேறின்னு மறுவுருவோம். புரியுதா? எப்படி படுத்துருக்கு பார்த்தீங்களா? காலையில் எழுந்திரிச்சு இதுக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை தெரியுமா? அதோ அங்கே ஒரு இடம் இருக்கா, அங்கே ஒரு ஃபேன் இருக்கா, அந்த இடத்துல படுத்துக்கணும். அப்புறமா என்ன பண்ணும், நைட்டில் அந்த இடத்துல படுக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே டகாரன்னு இந்த இடத்துக்கு வந்துடும். இதோட வேலை. கேட்டால் சொல்லும், அம்மாவுக்கு நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன், உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லு. செந்தியில் ஒரு படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு உதவியாக இருந்தேன், உங்கள் அப்பா என்ன செஞ்சார், சும்மா இருந்தாருன்னுவாங்கள்ல, அந்த கதை தாங்க நானும் சும்மா தான் இருக்கேன், அவளும் சும்மா தான் இருக்கா. சும்மா இருக்கான்ல, 2 டிகிரி வச்சு தான் சும்மா இருக்கா. வேலை செய்ய சொன்னால் எப்படி வந்து படுத்து கிடக்குது பாருங்க. அதை விட இங்கே வாங்க காட்டுறேன் பார்த்தீங்களாங்க. கீரை ஆய சொன்னேன். கீரை பொரிச்சா தான் பிடிக்கும், கடைஞ்சா பிடிக்காது. எப்போ கொடுத்தேன் தெரியுமா? கொடுத்து 2 ஹவர் ஆகுது. 2 ஹவரில் என்ன பண்ணி வச்சுருக்கா பாருங்க. இந்த கீரையை ஏற்கனவே வாங்கி 2 நாள் ஆகுது. 2 நாள் ஆன கீரையை 2 பக்கம் ஃபேன் போட்டதோ, மேலே ஒரு ஃபேன் இருக்கா, அது பரவாயில்ல, இப்போ அமர்த்தி இருக்கா, அதுவே நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஃபேன் இருக்கா, இங்கே வேணுங்க, இங்கே ஒரு ஃபேன் இருக்கா, 3 ஃபேனையும் போட்டு கீரை ஆயின்னு சொன்னால் அந்த பொண்ணு எப்படி ஆஞ்சிக்கிட்டு இருக்கு, எப்படி படுத்து கிடக்குது பாருங்க. கொடுத்தா இலையை தனியாக ஆஞ்சு வைக்குது. அதை கிள்ளி தானே வைக்கணும் பொரிக்கிறதுக்கு. சரி பொரிக்கலாம், கொண்டாமா ஆஞ்சு தரேன் அப்படின்னா, குடுமா என்னை ஒரு வேலையும் ஏவ மாட்டேன்ற, வேலை சொன்னால் செய்யாதன்ற, இப்படி செஞ்சால் எப்படிங்க? 3 ஃபேனையும் விட்டு இங்கே பாருங்களேன், கீரை ஃபுல்லாக காஞ்சே போச்சு. ஏற்கனவே 2 நாள் ஆன கீரை. அதுவும் இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது 10 ரூபான்னு ஒன்று ஆஃபரில் போடுவாங்க பார்த்தீங்களா, அதை எங்கள் பாப்பா சிக்கனை பண்ணுறேன்னு மிச்ச வேலையிலலாம் செலவு பண்ணி விட்டோம். இப்போ ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கினா 700 ரூபாய்க்கு வாங்குவோம். ஆனால் அந்த ஏமா 10 ரூபாயில் ஆஃபரில் கீரை போட்டிருக்காங்க, உனக்கு வேணுமா அப்படின்னுச்சு. 10 ரூபாயில் என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் வாங்கி பார்ப்பானே, என்னென்னலாம் இருக்காது, 4 தான் கொடுப்பாங்க, வேணுமா உனக்கு அப்படின்னுச்சு. சரி அப்படின்னா கீரை நல்லதுங்க இருந்தது. வாங்கி 2 நாள் ஆகுது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அதேமாரி திராட்சை பழம் வாங்கு அப்படி சொன்னால், திராட்சை பழத்தில் அவங்க எப்படி கொடுத்து அனுப்புகிறாங்கன்னு பாருங்களேன். அடியில் திராட்சை பழத்தை வச்சு மேலே தர்பூசணி வைக்கிறாங்க. என்ன ஒரு அறிவு பாருங்களேன். அது வரும்போது திராட்சை பழமாக வர மாட்டேனுது. திராட்சை ரச வாக்கிலும் இனிமையானவரே அப்படின்னு சொல்லி அப்படியே ரசமும் வந்து புளிஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஏப்பா என்னப்பா தர்பூசணி கீழே வச்சு திராட்சை பழத்தை மேலே வச்சுருந்தானப்பா எடுத்துகிட்டு வரணும், இது யார் பண்ண அறிவாளி அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. நீ தானே இப்போ கொண்டு வந்து கொடுத்தேனா? நான் தான் கொண்டு வந்து கொடுத்தேன், நான் டெலிவரி பாய் மட்டும்தான், ஆனால் எடுத்து வைக்கிறது தான் வேறு ஒரு ஆள், நீங்கள் என்னையெல்லாம் சொல்லக்கூடாது. வாழைப்பழம் எடுத்துகிட்டு வராங்கங்க. முக்கியமாக பாருங்களேன், ஏன் நேரமா இல்லை அவங்க நேரமானு தெரியாது. வாழைப்பழம் வாங்கினாலும் சரிங்க, வாழைப்பழத்தை அடியில் வச்சு தேங்காவை மேலே வச்சு அதுக்கு மேலே எல்லா பொருளையும் போட்டு கொண்டு வந்துடுறாங்க. வாழைப்பழத்தை காணணும்.